ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு திரும்பவும் இந்த யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நான் டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் உங்களுக்கு சரீரத்தை பற்றி ஒரு சில விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரீரங்கிறது வந்து தேவன் மனுஷ சாயலாகவே சரீரத்தை படைத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்திலே பார்க்குறோம். அவரோட சாயலாகவே உங்களையும் என்னையும் தேவன் படைத்தாராம். ஆண்டவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, உங்களை மாதிரி என்னை மாதிரி இந்த வீடியோ பார்க்குற சின்ன பிள்ளைகள், தம்பிகள், சின்ன பாப்பா மாதிரி தேவன் வந்து என்ன பண்ணாராம், சரீரத்தை படைச்சாராம். இந்த சரீரத்துல ஒரு சில உறுப்புகள், அதாவது நம்ம கண்ணு, காது, வாய், இருதயம்னு சொல்லிட்டு ஒரு சில உறுப்புகளை பத்தி மட்டும் இன்னைக்கு நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நம்ம முதலாவதா பார்க்க போற உறுப்பு என்ன அப்படின்னா கைகள். இந்த கைகள்ல 10 விரல்கள் இருக்கு. இந்த 10 விரல்களுமே 5 ஜோடி. ஸோ எல்லா விரலும் ஒரே மாதிரி இருக்காது. 2 பேரா வந்து இந்த கைகள்ல 10 விரல்கள் இருக்கு. ஸோ இந்த கைகளை வச்சு நம்ம என்னனாலும் பண்ணலாம். அதாவது ஒரு சில நம்ம நிறைய வேலை பார்க்குறோம் இந்த கைகளை வச்சு. இந்த கைகளை வச்சு தான் நம்ம வந்து சாப்பிட்றோம். இந்த மாதிரி நம்ம கைகளை வச்சு நிறைய காரியங்களை வந்து நம்ம கைகளை வச்சு பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி கைகளை கழுவிட்டு தான் நம்ம வந்து சாப்பிட்றோம். ஒவ்வொரு நாளுமே நம்ம ஏதாவது கை அழுக்காகும் போது கையை நல்லா சோப் போட்டு கழுவுறோம். குளிக்கும் போது நம்ம கை விரல் இதெல்லாம் கழுவுறோம். நகத்தெல்லாம் அடிக்கடி வெட்டி கிளீன் பண்றோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கைகளை என்ன பண்றோமா, அடிக்கடி வந்து சுத்தம் பண்ணி இந்த கைகளை பாதுகாக்கிறோம். அதுக்கு அடுத்ததா வந்து நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா கால்கள். நம்மளோட கால்களையுமே அதே மாதிரி தான். நம்ம கால்களை கொண்டு நம்ம நடக்கிறதுக்கு கால்கள் தான் உதவுது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னாலே நம்மளோட கால்கள் தான் அதுக்கு உதவுது. நம்மளோட கால்களை வச்சு நிறைய இடத்துக்கு போகிறோம், வரோம், நிறைய டிராவல் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த காலுனால செய்யக்கூடிய வேலைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. நம்ம இந்த கால்கள் மூலியமா வந்து நிறைய வேலைகள் வந்து நிறைய பேர் இன்னைக்கும் செஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம மாடி ஏற இறங்க நிறைய வேலை பார்க்குறவங்களை பார்த்தா தெரியும். இந்த கால்களும் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கால்களையும் அதே மாதிரி தான் நம்ம வெளியே போயிட்டு வர்றோம். என்ன பண்ணுறோம், பெரியவங்களே சொல்லுவாங்க, நம்ம ஸ்கூல் போயிட்டு வரும்போது, நம்ம உள்ள வீட்டுக்குள்ளே வரும்போது காலை நல்லா கழுவிட்டு உள்ளவா அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவங்களே சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கால்களை வந்து அடிக்கடி நம்ம கழுவி நம்ம கால்களை சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்ததான் நம்ம வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கண்கள். நம்மளோட கண்கள், நம்மளோட கண்ணு தான் நம்மளோட சரீரத்துக்கு விளக்காய் இருக்கிறது. ஸோ நம்மளோட கண்கள் வந்து எப்பயுமே எப்படிப்பட்டதா இருக்கணுமா, நல்ல விஷயங்களை பார்க்கறதா மட்டும்தான் இருக்கணுமா. நம்ம மொபைல் பார்க்கறதா இருக்கட்டும், டிவி பார்க்கறதா இருக்கட்டும், நிறைய உலகத்துல நிறைய காரியங்கள் நடக்குது. அந்த மாதிரி காரியங்களை பார்க்கறதா இருக்கட்டும், எல்லாமே நம்மளோட கண்களை என்ன பண்ணணுமா, நல்ல விஷயங்களை பார்க்கறதுக்காக மட்டும்தான் நம்ம கண்களை யூஸ் பண்ணணும். நம்மளோட கண்ணு, நம்ம தூங்கி எந்திக்கிறோம், நம்ம கண்ணுல தூங்கி எந்திரிச்ச உடனே அப்படியே நம்ம வெளியே போயிடுறோமா? இல்ல, நம்ம மூஞ்சி கழுவி கண்ணெல்லாம் நல்லா கழுவி தண்ணி வச்சு தொடச்சி நம்ம கண்களையும் நம்ம சுத்தம் பண்றோம் இல்லையா? ஸோ நம்ம கண்களையும் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம சுத்தம் பண்ணணும். தூங்கி எந்திரிச்சோடனே நல்லா மூஞ்சி கழுவி கண்ணெல்லாம் நல்லா கழுவி நம்ம கண்களை வந்து சுத்தம் பண்ணணும் டெய்லி. அடுத்ததான் நம்ம பார்க்க போற ஒரு காரியம் என்ன அப்படின்னா நம்மளோட வாய். ஸோ நம்மளோட வாய்ங்கிறது வந்து வாய்கள்ல நம்ம பல்லு இருக்கு, உதடு இருக்கு, உள்ள நாக்கு இருக்கு, நம்மளோட நாக்கு இருக்கு. ஸோ நம்ம பேசுற வார்த்தைகளை வந்து தெளிவா பேசணும். அதாவது பேசுற வார்த்தைகள் மற்றவங்களை காயப்படுத்துற மாதிரி வார்த்தைகளை நம்ம ஒரு நாளும் பேசிடக்கூடாது. ஓகேவா? நம்மளோட வாயின் வார்த்தைகளை ரொம்ப கவனமா பேசணும். பெரியவங்களை வந்து நம்ம எவ்வளோ மதிச்சு பேசணும். நம்மளோட தாழ்த்தப்பட்டவர்களை, கஷ்டப்படுறவங்களை நம்ம ஏளனமா பேசிடக்கூடாது. யாரையும் கிண்டல் பண்ணி பேசிடக்கூடாது. நம்மளோட வாய்களை வந்து நம்ம பேசுற வார்த்தைகளை வந்து தெளிவா பேசணும். ஓகேவா? அடுத்ததான் நம்ம வாயில நம்ம டெய்லி தூங்கி எந்திக்கிறோம். தூங்கி எந்திரிச்சோடனே அப்படியே போய் பக்கத்துல யாருக்கிட்டையாவது பேசணும் அப்படின்னா ரொம்ப நாத்தடிக்கும்ல.
பண்ணணும்ல. நம்ம வாயை என்ன பண்றோம், டெய்லி எந்திரிச்சோடனே காலையில நைட்டுன்னு சொல்லி நம்ம ப்ரஷ் பண்றோம். நல்லா ப்ரஷ் பண்ணி வாயை நல்லா சுத்தம் பண்ணிட்டு தான் நம்ம வெளியில பேசுறோம். அப்படி இருந்தாதான் நம்மளால பேச முடியும். ஏன்னா நம்ம வாய்களை என்ன பண்றோம், தினந்தோறும் நம்ம சுத்தம் பண்ணிட்டே இருக்கோம். நல்லா ப்ரஷ் பண்ணி சுத்தம் பண்றோம். அடுத்ததா பார்க்க போற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்மளோட காதுகள். நம்மளோட காதுகள்ல வந்து தேவையான காரியத்தை மட்டும்தான் நம்ம வந்து கேட்கணும். நிறைய கெட்ட வார்த்தைகள், நிறைய காரியங்கள் நிறைய பேர் பேசுவாங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், நமக்கு தேவையில்லாத விஷயங்களை பேசினாங்களே, நம்மளை வந்து ஒரு காரியத்துல இருந்து திசை திருப்புற மாதிரி ஒரு காரியங்களை பேசினாங்கன்னா நம்ம காதுகள்ல அது கட்டாயம் கேட்கக்கூடாது. ஸோ நம்மளோட காதுகள்ல வந்து தேவையுள்ள வார்த்தைகளை மட்டும்தான் நம்ம வந்து கேட்கணுமா நம்ம காதுகளால. நம்ம காதுகளையுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, எழுதிட்டு இருக்கும்போது இல்லை படிச்சுட்டு இருக்கும்போது இல்லை ஏதாவது டிவி பார்க்கும்போது ஃபோன் பார்க்கும்போது சும்மா பேனை வச்சு நோண்டுறது, ஏதாவது ஒரு கீ செயினை வச்சு நோண்டுறது, அந்த மாதிரி காதை வந்து எப்பயுமே என்ன பண்ணுவாங்களோ நோண்டிக்கிட்டே இருப்பாங்களாம். நம்ம காதுல ஒரு புண்ணு வந்தா கூட ரொம்ப கேர்ஃபுல்லா நம்மளோட காதுகளை சுத்தம் பண்ணணும். அதே மாதிரிதான் நம்ம டெய்லி குளிக்கிறோம். குளிச்ச உடனே காதை வந்து நல்லா பட்ஸ் வச்சு தொடச்சி நம்ம வந்து கிளீன் பண்ணணும். ஸோ நம்ம காதுகளையும் அதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணுமா, டெய்லி சுத்தம் பண்ணிட்டே இருக்கணுமா. ஸோ நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, கை, கால், நம்மளோட வாய், நம்மளோட காது, கண்ணு, இதெல்லாம் வந்து நம்மளோட மனித உடல் உறுப்புகள்ல சில பேருக்கு வந்து உடல் ஊனமா இருப்பாங்க. கை இருக்கும், கை இருக்காது, கால் இருக்காது. இந்த மாதிரி ஒரு சிலருக்கு பேச்சு வராது. அடுத்ததா நம்ம பார்க்குற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய இருதயம் மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்திலே பார்க்குறோம். நம்மளுடைய இருதயத்தை வந்து நம்மளால வெளியே பார்க்க முடியாது. நம்ம கண்ணு காதெல்லாம் நம்ம பார்க்குறோம். உண்மையிலே வந்து நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து வெளியில பார்க்குறோம். ஆனால் நம்மளுடைய இருதயத்தை வந்து நம்மளால பார்க்க முடியுமா, முடியாதுல்ல. இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா கையினா கழுவி சுத்தம் பண்ணிடலாம், காலுனா நல்லா கழுவி சுத்தம் பண்ணிடலாம், அதே மாதிரி கண்ணை கழுவி சுத்தம் பண்ணிடலாம். எல்லாமே இன்னொன்னு எது இல்லாமனாலும் இருக்கலாம். ஆனால் இருதயம் இல்லாம ஒரு மனிதனால உயிர் வாழ முடியாது இல்லையா. ஸோ நம்ம இருதயத்தையுமே நம்ம சுத்தம் பண்ணணும். இருதயத்தை வந்து நம்மளால எப்படி சுத்தம் பண்ண முடியும் அப்படின்னா, அது நம்ம மற்ற காரியங்களை பண்ற மாதிரி தண்ணி வச்சு கழுவியோ இல்லை சோப்பு போட்டு கழுவியோ நம்மளுடைய இருதயத்தை சுத்தம் பண்ண முடியுமா, முடியாது இல்ல. ஆனா நம்மளுடைய இருதயத்தை சுத்தம் பண்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மட்டும்தான் நம்மளுடைய இருதயத்தை சுத்தம் பண்ண முடியுமா. நம்மளுடைய இருதயத்தினால நம்ம நிறைய பாவங்கள் செய்யறோம், நம்ம நிறைய தப்புகள் செய்யறோம், நிறைய கெட்ட வார்த்தைகள் பேசுறோம். எல்லாத்தையும் நம்ம சுத்தம் பண்றதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மட்டும்தான் நம்மளுடைய இருதயத்தை சுத்தம் பண்ண முடியுமா. நம்ம இருதயத்தை ஏன் சுத்தம் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இருதயத்தை சுத்தம் பண்ணா மட்டும்தான், நம்மள பரிசுத்தமா நம்ம வாழ்ந்தா மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துல நம்மளால பிரவேசிக்க முடியும். ஸோ பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய இருதயத்தையும் நாளுக்கு நாள் அனுதினமும் அவரோட இரத்தத்தினால நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா. ஏன்னா நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமா இருங்கள்னு சொல்லி வேத வசனமே சொல்லுது. கர்த்தரே பரிசுத்தர், நம்மளும் பரிசுத்தமா வாழணும், நம்மளுடைய வாழ்க்கையும் பரிசுத்தமா வாழணும், நம்மளும் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய இருதயத்தை அனுதினமும் நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ உங்களோட இருதயம் இதே மாதிரி சுத்தமா இருக்குதாங்கிறத நீங்களே ஆராய்ஞ்சு பாருங்க.